யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் இன்னும் உனக்கு நடிக்கத் தெரியவில்லை என்று அர்த்தம். தீப்பெட்டியில் கடைசி குச்சியாக இருங்கள். உங்களை வீணாக்காமல் சரியாக பயன்படுத்துவார்கள். மனம் பல மாயைகளை உடையது. சிலவற்றை இருக்கும் வரை ஏற்க கசக்கும், இழந்த பின் ஏங்கி தவிக்கும். யாருக்கும் அதிகமாக உதவி செய்யாதே. உனக்குள்ள மரியாதையை இழந்து விடுவாய். நீ படும் அவமானமே அனுபவத்தின் தொடக்கம். ஆயுள் முழுக்க உனக்கது ஆசானாக இருக்கும். எண்ணம் போல வாழு, பிறரை போல் வாழ எண்ணாதே. முடிந்தவரை உந்தன் பலவீனமான பக்கத்தை பிறர் படித்துவிடாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு. மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு. எல்லாவற்றையும் விலை கொடுத்து வாங்கலாம், ஆனால் இறுதியில் எதையும் எடுத்து செல்ல இயலாது. சுகம் மட்டுமே பெற நினைப்பவன் சாகும் வரை ஏழையாகத்தான் இருப்பான். நாம் இல்லாத இடத்தில் நம்மை பற்றி என்ன பேசி இருப்பார்கள் என்பது மட்டும் தெரிந்துவிட்டால் இவ்வுலகில் எந்த உறவும் நிலைக்காது. உன் துன்பத்திற்கு எது காரணமாயிருந்தாலும் இன்னொருவரை புண்படுத்தாதே. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்கின்றவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு. நன்றாக அழுத பின் கிடைக்கும் மனத்தெளிவு 1000 ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தால் கூட கிடைக்காத மிகப்பெரிய பாடம்தான். எதுவாக இருந்தாலும் சரி, முழுவதுமாக மூழ்கி விடாதே. எப்போதும் மிதக்க கற்றுக்கொள். உன்னிடம் கடல் போல பணம் இருக்கலாம், ஆனால் அது உன் குணத்தை உப்பு போல அரித்துவிடும். மனதை பூந்தோட்டமாக வைத்திருப்பவர்கள் அதில் குப்பைகள் விழுந்தாலும் அதை உரமாக மாற்றிக்கொள்வார்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.